Exercise 2.3 question number 8 கான solution. Question number 8. A model rocket is launched from the ground. Groundல இருந்து launch பண்ணப்படுது. Height வந்து h வந்து after t second வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்க. h of t equal to -5t square plus 100tன்னு t ஓட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். At what time the rocket is 495 feet above the ground. எந்த நேரத்தில் இந்த ராக்கெட் வந்து 495 feet above the ground இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஒரு ராக்கெட் வந்து தரையிலேருந்து மேல் நோக்கி ஏவப்படுகிறது. அதில் வந்து t வினாடிகளுக்கு பிறகு அது இருக்கக்கூடிய உயரம் வந்து இந்த h of tங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 0லேருந்து t-யோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 20, அப்போ செகண்டு 20 செகண்ட் வரைக்கும். ஏவுகணை எந்நேரங்களில் 495 அதாவது 495 அடி உயரத்தை அடையும்னு கேட்டுருக்காங்க. இப்போ ராக்கெட் வந்து மேல் நோக்கி போய் அப்புறம் கீழே வந்துடுது. இதான் 495 ஹைட்டுன்னு வச்சுக்கோம். இப்போ 495 ஹைட்டை வந்து மேலே போகும்போதும் வரும், அதே போல் திரும்ப கீழ் நோக்கி வரும்போதும் அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். அப்போ என்ன டைம், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் என்ன, T1 T2 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ எந்த நேரம் மேல் நோக்கி போகிறப்பையும் வரும், கீழ் நோக்கி வரப்பையும் அந்த 495ங்கிற ஹைட்டை ரீச் பண்ணோம். அப்போ 2 ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது டைமு, இது ஹைட்டு. அப்போ அதான் கண்டுபிடிக்கணும். அப்போது h of tங்கிறது கொடுத்துருக்காங்க. அது 495 நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ h of tயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் என்னென்னா 495 அப்படின்னு எடுத்துக்குவோம். h of tயோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 5t ஸ்கொயர் -5t ஸ்கொயர் ப்ளஸ் 100t greater than 495. இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ 0 greater than 495 -100tன்னு வந்துடும். இந்த -5t ஸ்கொயர் இங்கே வந்துன்னா +5t ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். அப்போ மாற்றி எழுதுவோம். 5t ஸ்கொயர் -100t + 495 லெஸ் தேன் 0 அப்படின்னு மாறிடுது. இதை 5ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ என்ன கிடைக்கும், t ஸ்கொயர் -20t 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 9 5s are 45, பேலன்ஸ் வந்து 9 5s are 45 அப்படின்னு கிடச்சிருது. லெஸ் தேன் 0. இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன் பற்றி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்குறோம், செகண்ட் சாப்டர்லையும் பார்க்க போகிறோம். இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு நம்மளாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். இப்போ x² -1 ஈக்குவல் டு 0னா x² ஈக்குவல் டு +1, x ஈக்குவல் டு +or-1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். x ஈக்குவல் டு +1 -1 2 சொல்யூஷன் இருக்குது. இதே x² -1 லெஸ் தேன் 0னா என்ன ஆகும், அதோட சொல்யூஷன் வந்து 0 விட குறைவாக வரணும்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நம்ம ஒரு ரியல் லைன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய டொமைன், லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைனில் இந்த மாதிரி சம் பார்த்துருக்குறோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு போட்டிருக்கோம். இப்போ -1 +1 அப்படிங்கிறதுல இது ப்ளஸ் எடுத்துக்கும், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. இப்போ 2 சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் -1 +1 குறிச்சிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவ் தான் நமக்கு தேவை. அப்போ இதுதான் நமக்கு தேவை இந்த இடத்துல. அப்போ -1 +1, அப்போ x பிலாங்ஸ் டு -1, +1. அப்போ இன்பிட்வீன் த ரூட்ஸ், அதாவது 2 மூலங்களுக்கு நடுவில் தான் அந்த இது வந்து என்ன பெறும், குறை மதிப்பை பெறும். அந்த குறை மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுதான் நமக்கு இன்டர்வல். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு லெஸ் தேன் 0 கிடைக்கும். வெளியில் உள்ள மதிப்புகளை பிரதிக்கிட்டால் நமக்கு கிரேட்டர் தேன் 0 ப்ளஸ் மதிப்பை பெறும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு t² இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 எடுத்துக்குவோம். இப்போ t² -20t + 99 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பெருக்குனா 99 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும். இப்போ 11 × 9 சார் 99, 11 9 ஆட் பண்ணால் 20. இப்போ 11 -11 -9 ரெண்டையும் ஆட் பண்ணால் -20, மல்டிப்ளை பண்ணால் +99. அப்போ என்ன கிடைக்குது, t -11 அப்புறம் t -9 ரெண்டுமே கிடைக்குது. அப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 11. அப்புறம் இதில் என்ன கிடைக்கும், t ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ரெண்டையும் தனித்தனியாக 0ன்னு வச்சோம்னா இப்போ t ஈக்குவல் டு 9, 11 கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு நம்பர் லைனில் குறிச்சோம்னா 9
இது 11. இது மாதிரி நமக்கு இன்டர்வல் கிடைக்கும். இதில் நம்ம லெஸ் தேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு நமக்கு மைனஸ் 0 விட சிறிய எண் தான் வேணும். அப்போ மைனஸ் பகுதியை எடுத்துக்குவோம். இப்போ மைனஸ் பகுதிங்கிறது இதுதான். இதில் லெஸ் தேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டீயோட வேல்யூ எதில் இருக்கும்போது அது வந்து அபவ் 495 இருக்கும்னா 9,11 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து 495 அபவ் இருக்கும். எந்தெந்த நேரங்களில் 495 ஈக்குவல் டுன்னு இந்த கணக்கை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அபவ் 495 இருக்கப்ப அதாவது 490 மீட்டர் உயரத்தை எப்போது அடையும், எந்நேரங்களில் அடையும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டே நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவல்ட்டுனா என்ன ஆகிடும், இந்த ஈக்குவல் டு சொல்யூஷனே நமக்கு வந்துடும். அப்போ இதற்கான விடை வந்து டைம் வந்து என்னென்ன நேரத்தில் அது வந்து 495 அடையும்னா 9:11 செகண்டில் நம்ம அடையும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே போதுமானது. இருந்தாலும் இன்இக்வாலிட்டி வச்சு அதை அபவ் த கிரவுண்டில் 495க்கு அபவ் எப்போ போகும் அப்படின்னா 9 செகண்டுக்கும் அப்புறம் 11 செகண்ட் வரைக்கும் 495 அபவில் தான் இருக்கும். அப்போ எப்போ அந்த 495ங்கிற ஹைட்டை ரீச் ஆகும் அப்படின்னா 9th செகண்ட்லேயும் 11th செகண்ட்லேயும் அது ரீச் ஆகும் ஆஃப்டர் லான்ச்சிங். அதாவது ஏவப்பட்ட பிறகு 9 செகண்டுக்கு அப்புறமும் 11 செகண்ட்லையும் அது வந்து என்னாகும், அந்த உயரத்தை அடையும். அப்போ கணக்கோட ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு தேவையானது. அப்போ ஈக்குவல்ட்டு எடுத்துக்கிட்டே நம்ம கணக்கு போட்டுடலாம். இதை இந்த கணக்கை வந்து -5t² ப்ளஸ் 100t ஈக்குவல் டு 495 அப்படின்னு எடுத்துக்கிட்டே நம்ம போட்டோம்னாலே நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதுதான் நமக்கு தேவையானது. அப்போ 495 மீட்டர் உயரத்தை அடையும் நேரம் 9,11 வினாடிகள் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் h(t) இது இந்த பகுதி வந்து இந்த கணக்கு எக்ஸசைஸ் வந்து லீனியர் இன்இக்வேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இன்இக்வேஷனில் இந்த கணக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ஈக்குவல் டு வர சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதான். அப்போ 9 செகண்ட்லேயும் 11th செகண்ட்லேயும் அது 495 ஃபீட்டு ஹைட்டை வந்து அடைஞ்சிரும். 495 அடி உயரத்தை அடையும் நேரம் வந்து 9,11 வினாடிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.